கத்திரிக்காய் தோட்டத்துக்கிட்ட தேடிட்டு இருக்கேன். நீ அங்கதான் நிப்பேன்னு சொன்னேன். அங்க நல்லா சிலுசிலுன்னு காத்தடிச்சுல இந்த பூலாம் நல்ல அளவுல இருக்குல. அந்த அங்க வந்து உட்கார்ந்தேன். இக்க வெள்ளை மக்கா ஆள காணல. போன வர சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஒரே போன போட்டு சுவிட்ச் ஆஃப். அந்த அளவு பார்த்தேன். சரி வீட்டு பக்கம் என்ன ஏதுன்னு பாப்போம் அப்படின்னு போனா மருமகாரி அங்க அப்படி கல்லு குத்தி மாதிரி நின்னுட்டு இருக்கா. என்ன கண்டவன அவ்வளவுதான் ஏச ஆரம்பிச்சிட்டா. நான் அந்த தெரு பக்கமா குறுக்க சாடி ஓடி வந்துட்டேங்கனே. அவகிட்ட வாயை கொடுத்துறது அவ்வளவுதான். நம்ம 3 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சோம் சொல்லி பேசணும்லக்க. அது நிறைய பேர் கேட்கவும் நீங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ணி வந்த ஆள்கள் தானே எப்படி ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பியா அப்படின்னு. ஆமா நம்மளும் மொட்டையா சொன்னா எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரதானே செய்யும். இப்பெல்லாம் ஒரு ஊருக்கு எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா அப்படியே நம்ம காலத்துல எல்லாம் எப்பா ஒரு 4 ஊர் சுத்தி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் ஒரு ஊர்ல இருக்கும். எல்லாரும் பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்து எல்லாரும் ஒரே பள்ளிக்கூடத்துல வந்து படிப்போம். எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் நடந்து வரோம் பத்தி சில தையி. ஆமாக்க இப்ப இருக்க மாதிரி எல்லாரும் வண்டியா விட்டுருக்காவோ. அந்த காலத்துல நடராஜா வண்டி தான். நடராஜா அப்படின்னு நடந்தா ஓடி வருவோம். நம்ம 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஊர்ல தான் இருந்தோம். பக்கத்து ஊர்ல. ஆனா எல்லாரும் ஒண்ணு போல படிக்கிறதுக்கு ஒரே ஊர் பள்ளிக்கூடத்துல தான் படிச்சோம். ஆமா அதனாலதான் நம்ம 3 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சோம். அதுவும் இல்லாம எனக்கு உனக்கும் ஒரு 5-6 மாசம் வித்தியாசம் தான். அந்த காலத்துல எல்லாம் ஒரு 2 நாளைக்கு மூத்து இருந்தா கூட அக்கான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. என் பாட்டிலாம் அப்படிதான் சொல்லி தந்திருக்கா. அதனாலதான் நானும் ஒண்ணு அக்கான்னு கூப்பிடுறேன். வெள்ளை மக்களுக்கு நம்ம 2 பேரும் அக்கான்னு கூப்பிடுவோம். அவன் என்ன 2-3 மாசத்துக்கு மூத்தவா 3 வயசுக்கு மூத்தவா. வெள்ளை மக்கா 1/2 கிளாஸ் படிக்கும் போது எல்லாத்துக்கும் சட்டைக்கு நீ பல்லக்கா. அந்த இடத்துல அம்மா கோவத்துல 2 வருஷம் பாடுங்க டீச்சர்னு சொல்லி 2 வருஷம் 1/2 கிளாஸ்ல படிச்சா. அப்புறம் 1ஆம் கிளாஸ்ல 2 வருஷம் இப்படி படிச்சு நம்ம கூட சேர்ந்து படிச்சு நம்ம எல்லாரும் ஒண்ணா பண்ணா படிச்சோம். இப்ப எங்க போய் சிக்கி இருக்கால தெரியலையே. பக்கத்து இலைய பார்க்கும்போது படபடன்னு வருது. சாப்பிடணும்னு தோணுதே. 4 மணிக்கு இலைய பார்க்கும்போதே நாக்கு ஊறுதே. ஒரு மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் பரவாயில்லாம தான் இருக்கு. மீன் பச்சையா இருக்க மாதிரி இருக்கு. இருந்தாலும் நல்லதா இருக்கு. திம்பமா 2 உருண்டை அது வரதுக்குள்ள சரி தின்னுதான் பாப்போமே. குழம்பு பார்க்கும் போதே மடக்கு குடிக்கணும் போல இருக்க. குடிச்சிருவோம். தொண்டை கமராதடா. கிழவி வாங்கன்னு கூப்பிட்டு சோறு கொடுத்தது காணாது. அவர்த்தி வலிச்சு தின்னுட்டேலா. என் வெள்ளை மக்களவி வேற யார்கிட்ட கேட்க உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். சோத்தவளத்தி வலிச்சு தின்னுட்டேலா. வாயை திறந்து சொல்லுங்க. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? ஐயோ வெள்ளை மக்களவி சோலி முடிச்சு போல இருக்கு. சொந்தங்களே இப்ப நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பவுடரும் முளை கட்டிய ராகி மாவும் நம்ம புதுசா ஆட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நம்ம கிட்ட 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ 2 ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சேர்த்திருக்கோம். பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அவங்க அத பத்தின டீடைல்லாம் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தொண்டை கமராதடா. கிழவி வாங்கன்னு கூப்பிட்டு சோறு கொடுத்தது காணாது. அவர்த்தி வலிச்சு தின்னுட்டேலா. என் வெள்ளை மக்களவி வேற யார்கிட்ட கேட்க உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். சோத்தவளத்தி வலிச்சு தின்னுட்டேலா. கிழவி ஒரு இலை சோத்த தின்னது காணாதக்கும் ஏன் இலையையும் வலிச்சு தின்னுருக்கேல. அந்த நீ வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்கிய. வாயை திறந்து சொல்லு கிழவி. ஐயோ வெள்ளை மக்களவி சோலி முடிச்சு போல இருக்கு. கிழவி நான் வந்த நேரத்துல இருந்து வந்துட்டு பேப்பேன்னு இருக்கிய. வாயை திறக்க முடியலையா? பாவி முக்க நசுமாவே கிழவிக்கு வாய் அவுட் ஆயிட்டு போல இருக்க. பேப்பேங்கிற வார்த்தை தவிர ஒண்ணு வரல போல இருக்க. வார்த்தைக்கு முன்னாடி நல்லதுல இருந்தியா. வாய் கிளிய பேசுறேல. ஆமா இப்பதான் பேப்பே வைக்கிய. அப்போ அது சோத்துல ஒண்ணு இல்லையே. நான் நல்லதுனா சோத்த நல்ல அரிசி கழுவி எடுத்து கொண்டாடி தானே பொங்கனே. சோறுல ஒரு பிரச்சனை இருக்காது. அப்ப பிரச்சனை இல்ல. ஐயோ மீன் குழம்புலையா. எஸ்கேப் கிரேட் எஸ்கேப். 4 மணி நீ எஸ்கேப் ஆயிட்ட. கிரேட் எஸ்கேப். அடடா மலடா 4 மணி சிரிச்சா புயல் மலடா. கிளவி சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க வாய் முடிச்ச அது வரைக்கும் சந்தோஷம். இனி தெருவே நிம்மதியா இருக்கும். பேசாம இருக்க ஒண்ணு வாய் திறக்கண்டா. யார் செஞ்ச புண்ணியமோ இது யார் செஞ்ச குழம்போ தெரியலையே. ரொம்ப நல்ல புண்ணியத்தை பண்ணிருக்கு. என்னது வாயை திறந்து விடணுமா? ஆஸ்பத்திரி கூட்டு போணுமா? ரொம்ப தொல்லப்படுது அந்த கிளவி. இருக்க சின்ன பொண்ணுகிட்ட கேப்போம். எந்த ஆஸ்பத்திரி கூட்டு போனா உங்களுக்கு சரியா இருக்கும்னு கேட்டுட்டு ஓடியாரேன். கொஞ்ச நேரம் இருட்டி கொஞ்சம் கலகலன்னு பேசணும்னு எனக்கு மனசுல
இவருக்கு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. எங்க பேசிட்டே இருந்தா அப்படி நேரம் போயிட்டே தான் இருக்கும். எங்க துணி வேற நிறைய அம்பாரமா குமிஞ்சு கிடக்குக்கா. இந்த மனுஷன் வரதுக்குள்ள அவளை துவைச்சு முடிக்கணும். இல்ல கேஸ் பாரு நேரத்தை துவைக்கணும்னு சொல்லி கிளிக்கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாரு. சரிடி அப்ப சாயந்தரம் போல வா என்ன சின்ன சாம்பாரைக்கு இந்த மனுஷன் மல்லிக்கீரை வாங்கிட்டு வந்தாரு. வம்பா போச்சே கீழே எடுத்து போட்டுட்டி என்னத்த செய்ய. ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து மேல இருந்து பாஞ்சு விழுதேன். 2 பேரும் கிடந்து கக்கப்பக்கன்னு ஒரே சீப்பு சிரிப்பு தான் மிச்சம். தூக்கி விடாம கையை கொடுப்போமே அந்த நினைப்பு இருக்க ரெண்டு இருக்கும். அதுக்கு 4 மணி தப்பா நினைச்சுக்கிடாதியா. சின்னோன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நான் பாக்கிறதுக்குள்ள அங்க இங்க சரட்டு புரட்டு மேல இங்கேயும் பாஞ்சு எடுத்து தொம்முன்னு வந்து விழுந்திய. ஏன் அவசரம்? ஏன் 4 கால் பாய்ச்சல்? இது பேசுறது கூட உங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஆல்படி உங்களுக்கு கண்டாலே நிறைய பேருக்கு சிரிப்பு தான் வருது. இதுல நீங்க பண்ணுற குரங்கு சேட்டையை பார்க்கும்போது கூட வச்சு சிரிப்பு தான் வருது. ஆமா எதுக்கு இந்த அவசரம்? எதுக்கு இந்த ஓட்டமா ஓடி இருந்து சடக்கு படக்கு வந்து விழுந்திய? யாருன்னு தெரியல. பழத்தோலை தின்னுபிட்டு பழத்தை தூக்கி வாசல்ல போட்டு வச்சிருக்காவோ வலிக்கி விழுந்துட்டே. ஆல்படி கீழே விழுந்ததுல நட்டு கலந்துட்டா. யாரும் பழத்தோலை தின்னுபிட்டு பழத்தை வாசல்ல போட்டுருந்தாங்களா? ரொம்ப சீன படம் தானே. நாக்கு பிறண்டுட்டு பழத்தை தின்னுபிட்டு யாரோ பழத்தோலை வாசல்ல கொண்டு போட்டு வச்சிருக்கம்மா. நான் சின்னன்னு சொல்லிட்டு காலை தான் எடுத்து வச்சேன். ஒரேடியா பறந்துட்டேன். ஜோபுக்கடியில் வந்து விழுந்த பிறதான் எப்ப தெரியுதப்பா புருக்கு பிஞ்சுது. ஏன்டி அவ்வளவு அவசரமா ஓடியார மெதுவா பார்த்து எடுத்து நடந்து வர வேண்டியதுனே. கிழவிதான் இந்த கிழவிதான் அவ்வளவு காரணம். எந்த கிழவி? என் மாமியா கிழவியா? மாமியா இல்ல இந்த கிழவிதான் வெள்ளையம்மா கிழவி. ஆண்டி என்ன செஞ்சு உன்ன? இன்னைக்கு ஒரு அளவு ஸ்பெஷல் மீன் குழம்பு தந்துச்சுக்கா. அதை வாங்கிட்டு வந்து ஒரு புடி பிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இலையில சோத்தை தான் போட்டு வச்சு மீன் குழம்பு தான் ஊற்றி வச்சிருக்கேன். அதுக்குள்ள டொங்குன்னு கதவை தட்டை சத்தம் கடிச்சு யாருடான்னு பார்த்தா வெள்ளை மகிழவி. பாவம் பசியோட வந்திருக்கும் போல. சரி உட்காருங்க சொல்லி அதுக்கு ஒரு இலையை போட்டு சோத்தையை வச்சு மீன் குழம்பையை ஊற்றி வச்சாச்சு. திடுப்புன்னு யாரோ வெளியே இருந்து கூட்டமா இருந்து நானும் போய் என்ன ஏதுன்னு பார்த்து பேசுறதுக்குள்ள இங்க வந்து பார்க்கேன் 2 இலை சோத்தையும் தின்னு அவ்வளோ மீன் குழம்பு கறி எல்லாத்தையும் குடிச்சு அவ்வளோத்தையும் வலிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கி வச்சிருக்கு. எனக்கு மண்டைக்கு பிடிச்சி கோவம். அந்தால கோவத்துல 5-6 ஏச்சி கிளவிய. அந்த கிளவி வாய் பேச முடியாம உட்காந்துருக்கு. என்ன கிளவி வாயை திறக்க மாட்டேலா? வாயில கொழுக்கட்டியா வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லுதே கிளவி. நான் ஒன்னே முடிச்சுட்டு பண்ணி நாளைக்கு எஸ்கேப் ஆயிட்டேன். கிரேட் எஸ்கேப். இன்னைக்கு எனக்கு நேரம் நல்ல நேரமா இருந்திருக்கு. ஆனா அது தின்றுன்னு வச்சுக்கிய பேன்னு நானும் பாடிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நீங்களா? அது என்ன சின்னமணி நீங்களா? அதுங்க என்னது சொல்லுத? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது நாக்குல கூட எடுத்து நக்கலைல. ஒரு சொட்டு கூட என் நாக்குல போல சின்ன பொண்ணு. எதுக்கு சின்ன பொண்ணு வளைச்சு கேட்டுட்டு இருக்க? அம்மா அந்த ஸ்பெஷல் மீன் குழம்பு யார்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? என்னது கதை பேசிட்டு இருக்க? எல்லாம் உங்க வீட்ல இருந்தா எடுத்துட்டு வந்தேன். ஒரு நாத்து பக்கத்துல தான் அந்த மீன் குழம்பு இருந்துச்சு. அந்தல பாக்கே அப்படி பளிச்சுன்னு மின்னல் அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த மீன் குழம்பு வேற என்ன பார்த்து வா எனக்கு கொஞ்சம் தின்னுங்க மாதிரி அப்படியே எனக்கு தோணுச்சு. அந்தல நாத்துட்டு நைஸா பேசி அப்படியே சட்டியோட மீன் குழம்ப லபக்கன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆசையோட நானும் சாப்பிடுன்னு காத்திருந்தனா அப்பதான் இந்த கூத்தெல்லாம் நடந்து போச்சு கடைசியில. சிறுபடி இந்த ஸ்பெஷல் மீன் குழம்பு உன் வீட்டுக்காரர ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு? அட 4 மணி எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்குறது இல்ல. என் நாத்து செஞ்ச ஸ்பெஷல் மீன் குழம்பு. சிறுபடி எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டு. அதான் அந்த மீன் குழம்பு கூட நான் தொட்டு கூட பார்க்கல. நம்ம வெள்ளைம கிளவிக்கு கேட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுது. உசுரை காப்பாத்துற தெய்வமே நீ வாழ்க, உங்க குடும்பம் வாழ்க. வெள்ளைமாச்சி என் தெய்வமே, உங்க உசுரை கொடுத்து என் உசுரை காப்பாத்துற என் தெய்வமே. நான் என் உசுர இருக்க வரைக்கும் இதை மறக்க மாட்டேன் தெய்வமே. உங்க குடும்பம் வாழ்க, குட்டி வாழ்க, எல்லாம் வாழ்க. வாய் ஒரு பக்கமா கோடிட்டு போகுது ஐயா. நாத்து வச்ச மீன் குழம்பு வேலை காட்டுது ஐயா. வேலையை காட்டுதே. ஐயா வெள்ளை மக்களவி டிக்கெட் எடுத்தாச்சு. அம்மா நாத்து வச்ச மீன் குழம்பு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டேன் ஐயா. டாக்டர் நாத்துட்டு இந்த தடவை எப்படி அது உருண்டு பரண்டாது இந்த ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெசிபியை படிச்சிடணும். அப்பதான் என் மாமியார் அடுத்த மாசம் வரதுக்குள்ள கரெக்டா இருக்கும்.